புடவை வாங்குறீங்களாம்மா? புடவை வாங்குறீங்களோ? பொங்கல் ஆஃபர் கொண்டு வந்திருக்கம்மா, பொங்கல் ஆஃபர். இது புது புதான சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃபர்ல கொடுக்க போறேன். என்ன அங்க சத்தம்? புடவைக்கார வந்துட்டான் போல. சரி சரி, என்ன கலெக்ஷன் வந்துருக்கு போய் பார்ப்போம். புடவை பாக்குறீங்களாம்மா? புடவை புடவை. அண்ணா, என்ன புடவை கொண்டு வந்துருக்கீங்கண்ணா? உனக்கு என்னென்ன புடவை வேணும் சொல்லுமா? எல்லா புடவையும் என்கிட்ட இருக்கு. காட்டன் புடவை, பட்டு புடவை, ஃபேன்சி புடவை, ஸ்டோன் ஒட்டுற புடவைன்ட்டு விதமா வச்சிருக்கேன். உனக்கு எந்த மாதிரி புடவை வேணுமோ கேளு, எல்லாத்தையும் எடுத்து நான் வைக்கிறேன். ஐ, சூப்பர். பொங்கல் காசு வந்துருக்குல்ல, அதை வச்சு நீங்க புடவை மொத்தமா எடுத்துருவோம். அண்ணா, ஒரு நிமிஷம் இருக்குண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா நிச்சயமா வந்துடுவேலம்மா. இங்கே நிற்கவா? ஐயோ அண்ணா, இங்கே இருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 5-6 பேர் இருக்காங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படியேம்மா, 5-6 பேர் இருக்காங்களா? சரி சரி. என்ன இவரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 5-6 பேர் இருக்குன்னு சொன்ன உடனே ஆள் வாய் புழக்கிறாரு. இதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணுமே. நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டோமே. தப்பா யோசிச்சுட்டே சின்ன பொண்ணு. இப்போ பாரு, சூப்பர் பிளான். அண்ணே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னம்மா, சொல்லு. இது பாருங்கண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் 5-6 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரையும் புடவை வாங்கி வச்சுட்டா எனக்கு ஒரு புடவை நீங்க ஃப்ரீயா கொடுக்கணும். ம், அண்ணா ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த இடத்துல எல்லாத்தையும் வியாபாரத்தை முடிச்சு கொடுக்குறேன். என்ன சொல்றீங்க? சரிம்மா, ஒத்துக்கிறேன். ஐ, ஜாலி ஜாலி ஜாலி. ஏன் ஒரே ஒரு நிமிஷம், நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். கோமதிக்கா. என்ன சின்ன பொண்ணு காலங்காத்தாலே வந்திருக்க? அக்கா, புடவைக்காரன் வந்திருக்கான். சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. வாங்க பார்த்துட்டு வருவோம். சின்ன பொண்ணு எனக்கு வரணும் போல ஆசையா இருக்கு சின்ன பொண்ணு. ஆனா இன்னும் நான் சாப்பாடே ஆக்கலையே. அட வாங்கக்கா, போயிட்டு வந்துட்டு சாப்பாடு ஆக்கிக்குவோம். என்ன சின்ன பொண்ணு கலங்க தள்ளி வீட்டு பக்கம்? ஏன்னா நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படி இல்லை, இவ்வளோ காலையிலேயே வந்திருக்கியா, அதான் கேட்டேன். அண்ணா, புடவைக்காரன் வந்திருக்கானா, நிறைய புது புது புடவையா வந்திருக்கு. பொங்கல் வரப்போகுதுல, அதுக்கு கடையில போய் வாங்கினா விலை அதிகமா இருக்கும்ல. எங்க வீட்டுக்கிட்டே வாங்கினா விலை குறைச்சி வாங்கிடலானே. அதுக்கு கோமதி கூட்டிட்டு போலான்னு வந்தேங்க. என்னங்க போயிட்டு வந்துட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு வைப்போம்மா. சரி, அவர் சரின்னு சொல்லிட்டாரு, போயிட்டு வந்துருவோமா? சரிக்கா, போகும்போது லட்சுமி அக்காவும் செல்வி எல்லாம் கூட்டிட்டு போயிடலாம்க்கா. சரி சரி, நீ கூட்டிட்டு வந்துடு, நான் வந்துடுறேன். லட்சுமி அக்கா. வா சின்ன பொண்ணு. அக்கா, உங்களை பக்கத்துல தான் வந்தேன். பூ திருச்சி, நீங்க இங்கதான் இருக்கியா? என்ன சின்ன பொண்ணு? அக்கா, புடவைக்காரன் வந்திருக்காங்கக்கா. சூப்பர் சூப்பரா இருக்குக்கா புடவை எல்லாம். வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். பூ திருச்சி, நீங்க வா போகலாம். நீ வளர்ந்த மாடு என்ன பூனை கழிச்சுன்னு கூப்பிடாத நித்துட்டேன்னு உனக்கு சொல்றது. சரி பூ திருச்சி, வா போலாம். இது பாரு லட்சுமி அக்கா, என்ன பூனை கழிச்சுன்னு கூப்பிடுறா, நீங்க கேட்க மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சண்டை தான். சரி சரி, வாங்க சீக்கிரமா போவோம். அங்க புடவைக்காரன் போயிட போறேன். அக்கா நீங்க போங்க, நான் வரல, என்கிட்ட பணம் இல்லை. பூ திருச்சி, ரேஷன் கடையில 3000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, பணம் இல்லைன்னு சொல்ற, அந்த பணத்தை எடுத்துட்டு வா. ஒரு 3000 என் கையில இருக்கக்கூடாது, உனக்கு கண்ணே பொறுக்காது. ஏதோ இவன் புடவை வாங்கி எனக்கு கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்கா பாரு. சரி சரி, வாங்க கிளம்பலாம். அக்கா, போற வழியில செல்வியை கூட்டிட்டு போயிடலாம்க்கா. சரி வா போவோம். என்ன ஒரு ஆனந்த். செல்வி, செல்வி. ஏ செல்வி, எதுக்கு எழுற? பொங்கலுக்கு ஊருக்கு போகணும்னு சொன்னா இவர் ஒத்துக்கவே மாட்டிருக்காரு. ஏங்க நான் ஊருக்கு போட்டு ஒத்து போட்டிருக்கீங்களா? அவள் அழுதுட்டு இருக்கா பாருங்கண்ணா. நான் என்ன பண்ணுறேன் சொல்லுமா? பொங்கலுக்கு ஒரே ஒரு நாள் லீவ் போட்டுருக்காங்க. அடுத்த நாள் வந்து லீவ் போடக்கூடாதுன்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஆஃபீஸில். எல்லாரும் லீவ் போடுறதுனால நான் தான் பார்த்துக்கணும். வேற ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா கூட லீவ் போட்டுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டிருக்கா. சரி செல்வி, எதுக்கு வருத்தப்படுற? சரி, அவர் வேற வழி இல்லாம சொல்லிட்டு இருக்காரு, நீதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரி விடுங்கக்கா, எல்லாரும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்றது இல்ல. சரி சரி, அழுந்தது போதும். புடவைக்காரன் வந்திருக்கான், சூப்பர் சூப்பரா கலெக்ஷன் வந்திருக்கான். வா, ஆளுக்கு ஒரு 2 புடவை எடுத்துட்டு வந்துருவோம். என்னது, புடவைக்காரன் வந்திருக்கானா? சூப்பர்க்கா, வாங்க வாங்க. கோல்முட்டி, பாத்தியா 2 நிமிஷம் மூஞ்சி இப்படி பிரகாசமா மாறிடுச்சு. ஒருவன் சொன்ன உடனே உன் மூஞ்சி பாரு, இன்னும் ஜெக ஜெக ஜொலிக்குது பாரு. என்னங்க, புடவை வாங்குறதுக்கு பணம் கொடுங்க. ஏ செல்வி, ரேஷன் கார்டுல பணம் கொடுத்தாங்கல்ல, அது என்ன பண்ண? அப்படியே வச்சிருக்கேன்க்கா. உங்க வீட்டுக்காரர்கிட்ட அப்புறமா பணத்தை வாங்கிக்கோ. ரேஷன் கடையில் கொடுத்த பணம் உங்ககிட்ட தானே இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வா போ. என்னங்க, போயிட்டு வரேங்க. சரிம்மா, போயிட்டு வாமா. நீ கோமுட்டி, கோமுதி கூட ஃபர்ஸ்டா சொன்னேன், அவங்க இன்னும் ஆளை காணல. என்ன சின்ன பொண்ணு வந்துகிட்டு இருக்காங்க? ஏன்க்கா இம்புட்டு நேரம்? இல்ல சின்ன பொண்ணு, சாப்பாடு எதுவும் ஆக்கலன்னு சொன்னேன்ல. சரி, உப்புமா ஆச்சு கிண்டி வச்சு அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. நம்ம புடவை பார்த்துட்டு போறதுக்குள்ள நேரம் ஆயிடல, அதுக்குதான் உப்புமா மட்டும் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு சின்ன பொண்ணு. உங்க வீட்டுக்காரங்க மேல 50 பாசம் உங்களுக்கு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, சும்மா கிண்டல் பண்ணாதடி. சரி சரி, புடவை எடுத்து காமிங்கண்ணா. ஆமா, புடவை காமிக்கிறேன் பாருங்கம்மா. இந்த புடவை பிடிச்சிருக்கா?
எப்பல அந்த புடவை வாங்கு. பாருங்கக்கா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா பாரு சின்ன பொண்ணு. நல்லதா இருக்கு. இன்னும் புடவை எடுத்து காமிங்கண்ணா. சரி சரிம்மா, எடுத்து காமிக்கிறேம்மா. அந்த சிகப்பு புடவை நல்லா இருக்கே, இங்க கொடு. ஆமா கோமதிக்கா, புடவை சூப்பரா இருக்கு பாருங்க. அண்ணா, கிரீன் கலர்ல புடவை இருந்தா எடுத்து காமிங்கண்ணா. இந்தாங்கம்மா. ஐ, ரெண்டு கிரீனா, ரெண்டுமே சூப்பரா இருக்கு. ஏ சின்ன பொண்ணு, நீ எதை பாக்கலையா? போன கழிச்சு முதல்ல நீ ஏடு, அதுக்கப்புறம் நான் பாக்குறேன். ஐ, எம்புட்டு புடவை இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆமாம்மா, நான் வாங்கிட்டு வந்திருக்க கலெக்ஷன் எல்லாம் ஷோரூம் ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் சும்மா காஸ்ட்லியான புடவைங்க தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். பார்த்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ணா, அந்த பிங்க் கலர் புடவை மேல ஒரு பொம்மை வச்சிருக்கீங்கல்ல, அந்த பொம்மையை எங்க கொடுத்துருவீங்களா? போன கழிச்சு சும்மா ஒரு ஷோக்காக பொம்மை வைப்பாங்க, அது கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்களா என்ன? எதுக்கு அது மேல பொம்மை வைக்கணும்? இல்ல பக்கத்துல ஒரு டம்ளர் வைக்கணும்? சும்மா ஏதாவது ஒண்ணு வைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் எங்க மனசுக்குள்ள ஆசை வேற வந்துருது. ஆமா பைத்தியம், நம்ம ட்ரெஸ் வாங்கும் போதோ பொருள் வாங்கும் போதோ அதுல ஒரு பொண்ணோட போட்டோ போட்டுட்டு அந்த ட்ரெஸ் போட்ட மாதிரியே அந்த பொண்ணு நிக்கும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அந்த பொண்ணு யோசித்து அனுப்புன்னு கேட்டிருக்கியா நீ? வளர்ந்த மாடு, அது போட்டோ. அப்புறம் இது பக்கத்துல சில மாதிரி வச்சிருக்காங்க, நம்ம வீட்டுல யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பக்கத்துல வைக்கும்போது எனக்கு அப்படி ஆசை வருது, நான் சொன்னேன், அவ்வளவுதான். சரி சரி, போதும் போதும், உங்களுக்கு பிடிச்ச புடவை எடுத்து பாரு. அண்ணா, அந்த ஸ்டோன் ஒட்டின புடவை எடுத்து கொடுங்கண்ணா. இந்தம்மா எடுத்துக்கோமா. அண்ணா, இந்த புடவை எவ்வளோண்ணே? அம்மா, இந்த புடவை 5000 ரூபாய்மா. உங்களுக்கு ஆஃபர்ல 3000 ரூபாய்க்கு தரேன். ஐயோ, என்னண்ணா இவ்வளவு ரேட் சொல்றீங்க? இதே நீங்க ஷோரூம்கெல்லாம் போனீங்கன்னா இந்த புடவை 10,000 ரூபாய் வாங்கணும். ஒரு பெரிய கடையில வாங்கினா கூட 5000 ரூபாய் குறைஞ்சது கிடையவே கிடையாது. நான் வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து கொடுக்கறதுனால எனக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் லாபம் வந்தா போதும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் 3000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேம்மா. சரி சரி, நீங்க சொல்றது சரிதான். அண்ணா, எனக்கு அந்த பர்பிள் கலர் புடவை எடுத்து கொடுங்கண்ணா. சின்ன பொண்ணு, இந்த கலர் சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணு, உங்களுக்கு நல்லா எடுப்பா இருக்கும். அப்படியாக்கா? இந்த புடவை நல்லா இருக்குமா? ஆமா சின்ன பொண்ணு, நீ இருக்கு ஹைட்டுக்கு இந்த புடவை நீ கட்டினா செம்மையா இருக்கும் சின்ன பொண்ணு. சரிக்கா, நீங்க எல்லாரும் சொல்றீங்க, நான் இந்த புடவை எடுத்துக்கிறேன்க்கா. சரிங்கண்ணா, எந்த கலர் எவ்வளவு புடவை ரேட்டுன்னு சொல்லிடுங்க. இந்த ஸ்டோன் புடவை 3000 ரூபாய்மா. அவங்க எல்லோ கலர் சாரி 2000 ரூபாய்மா. அந்த பர்பிள் கலர் சாரி 1850 ரூபாய்மா. அந்த கிரீன் சாரி டார்க்கா இருக்கிறது 3500 ரூபாய், லைட் கிரீன்ல இருக்கிறது 2800 ரூபாய். அந்த ரெட் கலர் சாரி 3500 ரூபாய்மா. கோமதிக்கா, வாங்கிக்குவோமாக்கா? வாங்கிக்குவோம், என்கிட்ட இருக்கிறது 3000 ரூபாய், இவர் 3500 ரூபான்னு சொல்றாரு. இவ்வளவு புடவை வாங்குறோம் இல்லக்கா, அந்த 500 ரூபாய் கம்மி பண்ண சொல்லுவோம். அண்ணா, அந்த ரெட் கலர் புடவை 3500 ரூபாய் சொன்னீங்கல்ல, அந்த புடவை 3000 ரூபாய் போட்டுக்கோங்கண்ணா. மற்ற புடவைலாம் நீங்க சொன்ன ரேட்டே கொடுத்துட்றோம். சரிம்மா, காலையில போனி வேற ஆகல. சரி கொடுங்கம்மா. அண்ணா, இந்தாங்கண்ணா. சரிம்மா. அண்ணா, என்னோட பணம் இந்தாங்க. கரெக்டா இருக்குமா. லக்ஷ்மி, இந்த பணத்தை வாங்கி கொடுமா. இந்தாங்கண்ணா, இந்த பணத்தை வாங்கி கவுண்ட் பண்ணிக்கோங்கண்ணா. சரியா இருக்குமா. எல்லாரும் காசு கொடுத்துட்டாங்க, நம்ம கொடுக்காம இருந்தா இப்போ என்ன நினைப்பாங்க? சரி, அவருக்கு காசு கொடுப்போம், அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். லட்சுமி அக்கா, இந்த பணத்தை எடுத்து விட்டு கொடுங்க. இந்தாங்கண்ணா. கரெக்டா இருக்குமா. சரி, எல்லாரும் போவோமா? சரி வா லக்ஷ்மி, போவோம். ஏதோ ஆசைப்பட்டு புடவைக்காக எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க வச்சோம், எந்த லாபமும் இல்லை. சரி வா போவோம். நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததே நினைத்திருந்தால் வாழ்வில் நிம்மதில்லை. ஏமா, ஒரு நிமிஷம் வாமா. என்ன கூப்பிடுறாரு அவரு? என்னங்கண்ணா? என்னம்மா, இந்த பந்து எடுத்துக்கோமா. என்ன, நீ கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேனே. என்னம்மா, நீ தானே எல்லாரும் கூட்டிட்டு வர, எனக்கு ஒரு புடவை எடுத்து ஃப்ரீயா கொடுன்னு சொன்னேன். நானும் ஒத்துக்கிட்டு நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் புடவை சேல்ஸ் பண்ணி வச்சுட்ட. அதுக்கப்புறம் நானும் அதே மாதிரி நடந்துக்கணுமா வேணாமா? நான் அவங்க முன்னாடி வேண்டான்னு சொன்னா உனக்கு தப்பா நினைக்க மாட்டாங்களா? பாத்தியா, நம்மள புடவையெல்லாம் வாங்க வச்சுட்டு ஒரு புடவை ஃப்ரீயா வாங்கிக்கிறா அப்படின்ட்டு உங்களுக்கு தப்பா நினைப்பாங்களாமா? அது மாதிரி கெட்ட பேர் உனக்கு வர வைக்க கூடாதுன்றதுக்காக தான் அமைதியா விட்டுட்டேம்மா. ஐயோ, நானும் அப்படித்தான் யோசிச்சேன். அவங்க முன்னாடி எப்படி நம்ம அந்த புடவை வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க எனக்காகவும் சேர்த்து யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஒருத்தர் நம்மளை நம்புறாங்கன்னா நம்ம அவங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுமா? அப்போனா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் துரோகம் பண்ணிட்டேனானா? நீ ஒன்றும் துரோகம் பண்ணலமா, ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண. நீ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தா எனக்கு ஒரு புடவை ஃப்ரீயா கொடு நீ கேட்ட. நீ என்கிட்ட தான் டீல் பேசியிருக்க, அதாவது என்கிட்ட ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா இதுல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ எங்க துரோகம் பண்ண? நீ காசு வாங்கி கொடுத்துட்டு புடவை நான் கொடுக்காம பண்ணியிருந்தேன்னா அதுதான் துரோகம். இது ஒன்றும் துரோகம் கிடையாதுமா.
நீ எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எனக்கு சாதாரணமாக பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துருப்ப. நீ சடனாக ஒரு நிமிஷம் யோசிச்சல, அதுதான் பிஸ்னஸ் மைண்டுன்றது. அந்த மாதிரி தான் யோசிக்கணும். என்னென்னமோ சொல்றீங்களா? சரிங்கண்ணா, நன்றிண்ணா, நான் போயிட்டு வரேண்ணா. சரிம்மா, இந்த பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமா போயிட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுமா. ரொம்ப நன்றிண்ணா. ஹாப்பி பொங்கல்ண்ணா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாப்பி பொங்கல், உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.